கேமரா ஒளிகளும் பொதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பார் அவர் மனதில் கலைஞன். ஹே மக்காஸ், இந்த எபிசோடில் ஜேம்ஸ் கேமரன் டைரக்ட் பண்ண அவதார் படத்தோட தேர்ட் பார்ட் அவதார் ஃபயர் அண்ட் ஐஸ் ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பேண்டோரா பிளானட்ல மெக்கைனா கூட்டத்தில் வாழ்ந்துட்டு வர ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலியும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் போன பாட்டில் அவங்க பையன் இறந்துடுவான். குறிப்பா ஹீரோயின் மனுஷங்கனாலதான் தான் பையன் இறந்தான்னு சொல்லிட்டு மனுஷங்களை கண்டாலே கோவப்படுறாங்க. இவங்க ஃபேமிலி கூடவே வாழ்ந்துட்டு வர வில்லனோட பையன் ஸ்பைடரும் ஒரு மனுஷனால அவனை பார்த்தாலே கோவப்படுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஸ்பைடரை கூப்பிட்டு இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போக சொல்றாரு. ஆனாலும் அவருக்கு ரெண்டு மனசு தான். சின்ன வயசுல இருந்து ஸ்பைடர் நம்ம கூட வளர்ந்துட்டான், அதனால அவன் கூட லாஸ்டா ஃபேமிலியா ஒரு ட்ரிப்பு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவான்னு சொல்றாரு. அப்படி இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மங்வாங் கூட்டத்தோட தலைவி வராங்க. இவங்களை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம இவங்களோட குழந்தைங்களையும் பிடிச்சிக்கிறாங்க. இப்ப வராங்கிட்ட வில்லனோட பையனும் மாட்டிக்கிறான். அதனால ஹீரோவும் வில்லனும் சேர்ந்து பசங்களை காப்பாற்ற போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வில்லனும் வில்லியும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹியூமன் சப்போர்ட்டோட இருக்கிற வில்லன், இன்னொரு பக்கம் ஆஸ் பீப்பிள் சப்போர்ட்டோட இருக்கிற வில்லி. இவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சு ஹீரோ தன் ஃபேமிலியை காப்பாத்தினாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. அவதார் படத்தோட ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்தோட சீக்குவலா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு படங்களை பார்த்தா தான் இந்த படம் புரியுமான்னு கேட்டா கண்டிப்பாங்க. ஏன்னா இவங்க முதல் ரெண்டு பாட்டோட ரீகேப் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட் பார்த்து எனக்கே சில சமயம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் பாட்டே 2009 வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு 2022 தான் செகண்ட் பாட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 3 வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்தை ஞாபகம் வச்சாதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். இதுல ஃபோர்த் பாட்டு வேற 2029 வருதான் பாத்துக்கோங்க. இந்த உலகத்துல புனிதமானது இது மட்டும்தான். இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட மேக்கிங் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். டெக்னிக்கல் வைஸா பார்க்கும்போது இந்த படம் ஒரு சவுண்டான படங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலா எந்த படமும் எடுத்தது இல்லை இது வரைக்கும். லாஸ்ட் 1 hour சான்ஸே இல்லை. கிளைமேக்ஸே 1 hour காமிச்ச படம் இந்த படமா தான் இருக்கும். சும்மா மிரட்டி விட்டானுங்க, சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம பாக்குற எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே கிராபிக்ஸ். ஆனா எங்கேயுமே கிராபிக்ஸ் தெரியல, எல்லாமே ரியலா தெரியுது. இந்த மாதிரி ஒரு மேக்கிங் நம்ம தமிழ் படத்துல எடுக்க முடியுமான்னு தெரியல. எல்லாமே ஒரு தனி மனுஷனோட கற்பனை, ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன படம் நல்லா இருக்கு அதான சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? அதான் இல்லை. டெக்னிக்கல் வைஸா மட்டும் ஒரு படம் நல்லா இருந்தா போதுமா? படத்துல ரைட்டிங் பெஸ்டா இருக்க வேண்டாமா? ஆனா ரைட்டிங்ல சொதப்பி வச்சிருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? வில்லனும் வில்லியும் ஹீரோவை அழிப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, ஒரு டைமிங்ல ஒரு ஜாதி படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு ஹீரோயினும் இனவரியா தெரியுறாங்க. ஆனா ஒரு மனுஷனை தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றோம்னு சொல்லிட்டு அதையும் மறந்துடுறாங்க. வில்லியோட கேரக்டரையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பிளாக் மேஜிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வித்த காமிச்சிட்டு இருக்கு. இந்த படத்தோட தெரிய டைமிங் தான் 3.25 மணி நேரங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னமோ நடக்குது. ரீகேப் போட்டுருந்தா ஈஸியா புரிஞ்சிருக்கலாம். ஸ்டாண்டர்ட்லன்னா இந்த படத்தை பாக்குறவங்க தலையை பிச்சுட்டு தெரியவங்க. என்னதான் டெக்னிக்கலா காமிச்சாலும் இடையில ரொம்பமா அழுதுட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க, தூக்கமே வந்துருச்சு. அப்புறம் அவங்களும் முடிச்சுட்டாங்க, நம்மளும் முடிச்சிட்டோம். திடீர்னு முடிச்சு ஒரு 1 hour கிளைமேக்ஸ்ங்க. கண்ணை எங்கேயுமே நகர விடல. சும்மா ஆக்ஷன் 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 தான். பிரம்மாண்டமா எடுத்து வச்சிருக்கானுங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours எப்படியாச்சும் கடத்திட்டீங்கன்னா லாஸ்ட் 1 hour நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்டுல பார்த்த வாவ் ஃபேக்டர்ஸ் இந்த படத்துல எதுவுமே இல்லை. ஸோ மேக்கிங்ல சவுண்டா இருந்தாலும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல இந்த படம் வீக்கா தான் இருக்கு. 3Dல நான் போன தியேட்டர்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன், தமிழ்ல ஒன்றும் பார்க்கல. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எப்படி இந்த படத்தை ரிசீவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்ல தேவையே இல்லை, சும்மா மிரட்டி விட்டாங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் கேப்சரிங் டெக்னாலஜி வச்சு தான் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இனி ஃபியூச்சர்ல ஒரு ஹீரோ இறந்துட்டா கூட அவரை வச்சு ஒரு படமே எடுப்பாங்க. ஜூசல் தானா, சாமூர்த்திங்க, சிக்ரனி வேவர், ஸ்டீஃபன் லங், ஜாக் சாம்பியன், கேத் வின்சென்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கேத் வின்சென்ட்லாம் போன பாட்டிலே பிரெக்னெண்டா இருந்தாங்க, இந்த பாட்டில தான் டெலிவரியே பண்றாங்க. 1983 லோக்கல் ஹீரோன்னு ஒரு பிரிட்டிஷ் படம். அந்த படத்தை பார்த்த சித்திக்கு 1992 மலையாளத்துல மோகன்லாலை வச்சு வியட்நாம் காலனின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அதே படத்தை தமிழ்ல சந்தான பாரதி 1994 வியட்நாம் காலனின்னு பிரபு வச்சு அந்த படத்தை எடுக்கிறாரு. படம்னா 2 மணி நேரம்ல இருந்து 2.5 மணி நேரம் தான். அதே கதை தான் ஜேம்ஸ் கேமரன் 2009 அவதார்னு எடுக்கிறாரு. அந்த கதையை அங்கேயே முடிக்காம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ட் 2 பார்ட் 3 எடுத்துட்டாரு. 2029 பார்ட் 4 வருதான். அந்த படம் சக்சஸ் ஆச்சுன்னா பார்ட் 5 எடுப்பாரு. அப்படி வெப் சீரிஸ் மாதிரி படத்தை எடுத்து போயிட்டே இருக்காரு. என்னத்த சொல்ல. ஐயா ஜேம்ஸ் கேமரன் ஐயா, நீங்களே என்ன சுந்தர் சி மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் தான் அரண்மனை சக்சஸ் ஆச்சுன்னா அதையே பார்த்தா 1, 2, 3 சொல்லி எடுத்துட்டு இருக்காரு. நீங்க அவதார் ஒரு படத்தை சக்சஸ் ஆனவனே அடுத்து 2, 3 எடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து 4th பார்ட் வேற 2029 வருதான். அதுதான் எடுத்துட்டீங்கல்ல, வேற ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதானே. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, டெக்னிக்கல் வைஸா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கதையிலையும் சரி திரைக்கதையிலையும் சரி ரொம்ப வீக்கான படம்.
மேக்கிங் மட்டும் வச்சுக்கிட்டு 3.5 மணி நேரம் எப்படிங்க ஒரு படத்தை பார்க்க முடியும்? தாராளமா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா நல்ல தேட்டர்ல பார்க்கலன்னா கண்டிப்பா தலைவலி வரும். இந்த படம் ஒரு 16+ படம். அதனால ஃபேமிலியோட பார்க்கணுமா வேணான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். ஏப்பா ஜேம்ஸ் கேமரூன் எங்க, சுந்தர் சி எங்கன்னு கேக்குறீங்களா? எனக்கு 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. சுந்தர் சி ஆவி வச்சு படம் எடுப்பாரு, இவர் ஆவிகள் உலகத்தை வச்சு படம் எடுக்கிறாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். சினிமா உலகம், கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.